நீங்க இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்கலன்னா எல்லாத்தையும் ஒதுக்கி வைங்க. எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு இந்த படத்தை ஃபர்ஸ்ட் பாருங்க. படம் பார்க்குறப்பயே உங்களுக்கு வந்து நீங்க சைடு முடிச்சீங்கன்னா இம்மீடியட்லி சைடு பி ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. சைடு பி முடிச்சதுக்கு அப்புறமும் நீங்க உங்களுக்கு மனசுல தோணும், சரி என்னடா இப்படி ஒரு கிரிக்கெட்ல எனக்கு மனசுக்குள்ள இப்படி ஒரு 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 தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தோணல் விடும். இன்னொன்று நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, ஒரு படம் பார்த்தா நமக்கு வந்து நம்ம என்ன சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஒரு படம் பார்த்தா நமக்கு வந்து ஒரு 2 நாள் 3 நாள் மனசுல இருக்கும், ஒரு 4 நாள் மேக்ஸிமம் ஒரு 1 மந்த் மனசுல நிற்குமா. ஆனா இந்த படம் உங்களுக்கு வந்து வருஷமாங்க 2 வருஷம் 3 வருஷம் இல்லை, எத்தனை வருஷம் போனால் அது மனசுல நிற்கும். அது வந்து நாட் பிகாஸ் ஆஃப் என்ன சொல்றது, அது ஒரு பெயின் ஆஃப் லவ் அப்படிலாம் நான் சொல்ல வரல. படம் பாருங்க உங்களுக்கே புரியும். இவ்வளோ விஷயம் பேச நான் இந்த படத்தோட மிக முக்கியமான ஒரு ஒரு ஆக்டரை மறந்துட்டேன்னு சொல்லல. இந்த படத்துக்கு ஒரு ஒரு மேஜர் சோல்னு கூட சொல்லலாம், ஒரு மெயின் சோல் ருக்மணியோட ஆக்டிங். நான் மன்னிக்கணும், இதை நான் இவ்வளோ நேரம் ஒரு 7-8 நிமிஷம் பேசினா கூட அந்த ஒரு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் தான் நான் மிஸ் பண்ணிட்டேன். சொல்ல மறந்துட்டேன் மீன்ஸ் அவ்வளோ படம் எனக்கு வந்து மனசோட தாக்கம். அந்த தாக்கத்துக்கு காரணமும் ருக்மணி வச்சுக்கலாம் மீன்ஸ் அவங்களாம் இது பண்ணுறேன்னு சொல்ல, ருக்மணியோட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த படம் அவங்க இதுக்கு முன்னாடி வந்து 2-3 படங்கள் பண்ணாலும் இந்த படம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு லைஃப் கொடுத்தது. அண்ட் அதர் லாங்குவேஜோட டைரக்டரோட பார்வையும் அவங்க மேல படுது. அதுக்கு இந்த படமும் ஒரு முக்கிய காரணம். அண்ட் ஒன் மோர், இந்த படத்தில் நடிச்ச இன்னொரு சைத்தாரான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ஒரு செகண்ட் பார்ட்ல சைட் பியில் வருவாங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம எக்ஸலண்டா இருக்கு பர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்றப்ப இவங்களுக்கு இது ரொம்ப ஆப்டா இருக்குங்க. இவங்களும் சரி ருக்மணியா இருந்தாலும் சரி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சூப்பரா இருந்தது. ஈவன் தோ இந்த சைத்தாரா சொல்றவங்க வந்து இப்போ ரீசெண்டா வந்து 3 BHK கூட சித்தார்த் கூட பேரா பண்ணியிருப்பாங்க. வேற என்னங்க, மீண்டும் அடுத்த ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூ வந்து உங்களை மீட் பண்றேன். until then, வணக்கங்க.